இனிமே நம்ம சேனல் பேரு காவ்யா அண்ட் பாப்பூஸ் கிச்சன் தாங்க. இனிமே அப்படிதான் நம்ம கூப்பிட போறோம். ஆமா. ஸோ நம்மளே செஞ்சு எனக்கு போர் அடிக்குது, வேற யாரையாச்சும் கூப்பிடலாமா? நம்ம வீட்லயே எக்ஸ்பர்ட்னா நம்ம பாட்டி தான். ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம இன்னைக்கு ரெசிபி போட போறோம். அவங்கள வச்சு போட போறோம்னா ஏதாவது ஸ்வீட் பண்ண போறோமா? ஸ்வீட் இல்ல, ஹோம்மேட் ரசம் பவுடர் பண்ண போறோம். ஓ, ஹோம்மேட் ரசம் பவுடரா? ஓகே. ஸோ வாங்க எங்க பாட்டியை கூப்பிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. இன்னைக்கு ரசம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். பண்ணி நம்ம எப்படி அதுக்கு தேவையான பொருள்லாம் அது இங்கே இருக்குது. 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகாய் வத்தல், 150 கிராம் தனியா, 50 கிராம் துவரம்பருப்பு, கருவேப்பிலை. சட்டி நல்லா காஞ்சி விட்டு காஞ்ச உடனே தனியாவை போட்டு வறுக்கணும். நல்லா வாசனை வர மாதிரி வறுக்கணும். நல்லா வறுக்கணும். வாசனை வரணும். அது வாசனை வந்தால் தான் கணக்கு. நல்லா வறுத்தாச்சு. வாசனை வந்து விட்டோம். இந்த வாசனை வந்தாக்கா எடுத்து கொட்டிக்கணும் உள்ள. அடுத்தது மிளகு, 100 கிராம் மிளகு. கொஞ்சம் வாசனை வரணும். இப்போ சீரகம் அதே 100 கிராம். இதுவும் வாசனை வரும்போது கொட்டணும். அது மிளகாய் வச்சு இன்னும் எண்ணெய் விடாத வறுக்கணும். ரசப்பொடி. இந்த ரசப்பொடி நான் 15-20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ரசத்துக்கு. இந்த ரசப்பொடி பண்ணி போட்டால் தான் ரசம் நல்லா இருக்கும். ரசப்பொடி ரசம் ஆற்றுலேயே பண்ணி பழக்கமாக போயிட்டு கடையிலேயே வாங்கினது கிடையாது. இது எங்காச்சும் பக்கத்தில் சமையக்காராக தான் சொல்லி அவளை கேட்டு ரசப்பொடி பண்ண ஆரம்பித்தேன். இது துவரம்பருப்பு. இதுவும் நல்லா கரெக்டாக வறுக்கணும். வாசனை வரணும். எல்லாம் வாசனை வரணும் ரசப்பொடிக்கு. இப்போ கருவேப்பிலைன்னு சொன்னேன். அது காஞ்ச கருவேப்பிலை. இப்போ காஞ்ச கருவேப்பிலையை இந்த பவுலில் அந்த விருப்ப சட்டிலே போட்டு அதுவும் ஒரு வறுத்து விரட்டி வைக்கணும். அதையும் விருப்ப சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும். பாட்டி இதை எப்படி பாட்டி காய வைப்ப? இதுதான் தண்ணியில் இதில் வச்சு அடைச்சியும் போடலாம். இல்லை துணி போட்டு தொடச்சிட்டு அப்படி அப்படியே கருவேப்பிலை வந்து காய வச்சுலையோ ஒரு ட்ரேலையோ ஒரு மரத்துலையோ போட்டு காய வைக்கணும். நமக்கு வேணுங்கும் போது சாம்பார் பொடிக்கோ ரசப்பொடிக்கோ எடுத்துக்கலாம். இது எவ்வளோ நேரம் காயணும்? அது காஞ்சாதான் நல்லா தனியாக தெரியும். இந்த முடமடப்பு வரும். அது காஞ்சி விட்டுன்னு அர்த்தம். இப்போ கருவேப்பிலை நல்லா முடமுடச்சு போய் இதை நல்லா உடையுது பாருவோம். இது நல்லா உடையிறது கருவேப்பிலை. கடைசியில் தான் கருவேப்பிலை வறுக்கணும். இந்த சூட்லேயே அதுவே தானாகவே வறுத்துடும். வறுத்து முடமுடத்தாது. அப்போ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் கொட்டி ஒரு பரட்டணும் ரசப்பொடிக்கு. இப்போ ஏன்னா அது மொத்தமாக வறுத்தாத்துக்கு வறுப்படாது. தனித்தனியாக வறுத்துட்டு கடைசியில் மொத்தமாக போட்டு வறுத்துட்டு அப்படியே இந்த சட்டியோடு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. எல்லாம் ஒன்றா போட்டு சூடு வந்துவிட்டு அந்த இந்த சட்டியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். பொடி பண்ணி வச்சுடணும். ரொம்பவும் மையாக அரைக்கூட கொஞ்சம் மீடியமாக அரைச்சி வைக்கணும் ரசப்பொடிக்கு. இப்போ ஆறி இருக்கு. இப்போ எடுத்து நான் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அது மீடியமாக ரொம்ப குறன்னு இல்லாத, ரொம்ப நெய்ச்சி இல்லாத மீடியமாக அரைக்கணும். இப்போ ரசப்பொடி அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க.
இது எப்படி பாட்டி இருக்கணும்? அப்படி கையால் இந்த ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டோட சீக்ரெட்டான ரசம் பொடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரசப்பொடியை வச்சு அடுத்த வீடியோவில் எப்படி ரசம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரசப்பொடியை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் டு காவ்யா அண்ட் பாப்பூஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.